அதே மாதிரி ஆழ்வார்குறிச்சியில் இருக்கக்கூடிய மடத்துக்கும் அவர் தான் பதிப்பிச்சு கொடுத்துருப்பார். இந்த முப்பந்தொட்டி உலா, அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அது மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாத்தூர் நொண்டி, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர் தான் பதிப்பிச்சிருப்பார். ஆனால் வேறு யாருடைய பேர்லையாவது அதை பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து வையாபுரி பிள்ளை தன்னுடைய இதில் அதே மாதிரி வஉசிக்கு வந்து அவர் பண்ணியிருக்கார். இதில் தொல்காப்பிய பொருளதிகாரத்தை வஉசியோட சேர்ந்து பண்ணியிருக்காரு. முதல்ல இது என்ன பண்ணாருன்னு தெரியல, அவருடைய பேர் வராததை வஉசி பிற்காலத்தில் கண்டுபிடிச்சிட்டு, இங்கே பாருங்கள் உங்கள் பேரோடு சேர்ந்து தான் இந்த பொருளதிகாரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னுரையில் எழுதுறார். இந்த நூலுக்கு பதிப்பாசிரியர் என்ற முறையில் நானே இருந்தாலும் இதற்கு பெரும்பான்மையான வேலைகளை பண்ணி கொடுத்தது வந்து பேராசிரியர் வையாபுரி பிள்ளை அவர்கள்னு வஉ சிதம்பரம் பிள்ளை எழுதுறார். ஸோ இந்த மாதிரி மற்றவங்களுக்காகவும் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா தொடர்ச்சியாக வச்சிருக்கார். ஒரு குறிப்பிட்ட நெறிமுறைகளை வந்து பேராசிரியர் அவர்கள் பதிப்புக்கு வச்சுக்கிறார். எப்பயுமே பார்த்தீங்கன்னா சுவடிகள் எங்கெங்கே என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையும் சேகரிக்கணும். பாடபேதங்களை நீங்கள் பார்க்கணும். பாடபேதங்களில் எது வந்து பாடம், எது வந்து பேதம்ங்கிறத நீங்கள் வந்து குறிக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. இப்படியான ஒரு நெறிமுறைகளை அவர் வந்து வச்சுக்கிறார். எல்லாத்துக்கும் பின்னால் வந்து இந்த சொற்பொருள் அடைவை வந்து தயார் பண்ணுற வேலையை வந்து பேராசிரியர் அவர்கள் தான் தொடங்கி வைக்கிறார். இது பிற்காலத்தில் வாய் சுப்பிரமணியன் வரைக்கும் அது நீட்டிக்குது. இன்றைக்கும் கேரள பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சொற்பொருள் அடைவுகளை வந்து தயார் பண்ணுறது ஒரு முக்கியமான தீசிஸ், அதாவது பிஹெச்டிக்கான ஒரு வேலையாகவே அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இதனுடைய எல்லா வேலைகளையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நல்ல பாடங்களை தேர்வு செய்வதற்கு, பாட பேதங்களிலிருந்து நீக்குவதற்கு இந்த அகராதி திட்டப்பணிகள் மிக முக்கியமாக இருந்திருக்கிறது. எனவே தான் அவர் தொடக்க காலத்திலேயே லெக்சிகனை தயார் பண்ணும்போது ஆதார நூல் தொகுதி அப்படின்னு தான் பேரே கொடுத்துருப்பார். அந்த அடிப்படையில் தான் நாமதீப நிகண்டாகட்டும், அரும்பொருள் விளக்க நிகண்டாகட்டும், இதை எல்லாத்தையும் அவர் வந்து பதிப்பிச்சிருப்பார். அந்த மேலேயே பார்த்தீங்கன்னா ஆதார நூல் தொகுதி 1, ஆதார நூல் தொகுதி 2 பேசிக் தான். இதுதான் வந்து இதுக்கான பேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருப்பார்.